கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 2/6/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 7 சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார்: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Though I walk in the midst of trouble, you preserve my life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துன்பத்தின் நடுவில் நடக்கும் பொழுதும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது நமக்கு சீராக இருக்கிறதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு குழப்பம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்கிறதான பேச்சுக்கும் இடமில்லை. கர்த்தர் கண்மலையின் மேல் கட்டினவனுக்கும் பிரச்சனை தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் மணலின் மேல் கட்டினவனுக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனைகள் நடுவில் இருந்து நம்மை நீங்களாக்கி உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர். அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாய் நான் துன்பத்தின் நடுவாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தர் அதன் நடுவிலிருந்து தூக்கி நிறுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 23 சங்கீதம் 3-4 வசனங்களிலே அந்த துன்பத்தின் நடுவில் வரும் பொழுது, பிரச்சனை நடுவில் வரும் பொழுது அந்த சங்கீதத்தை பாடலாக எழுதுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது துன்பத்தின் நடுவிலே நாம் நடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை தேற்றி தைரியப்படுத்தி நடத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படும் பொழுது அதிலிருந்து நம் தப்புவிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். சங்கீதம் 56:1-2 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கள் அநேகர். இவர்களுக்கு நடுவாக நம்மை தப்புவிப்பதற்கு, துன்பத்தின் நடுவாக நம்மை விலக்கி காப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது பல நேரத்தில் அறியாமைகளினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் சில நேரத்தில் கலக்கத்தினாலே பதறி பேசுவது போல பேசிவிடுகிறார். ஆண்டவர் எங்களை சோதிக்கிறார், கர்த்தர் எங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனும் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லும் பொழுது சங்கீதம் 66:10-11-12 தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சோதனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், துன்பத்தின் நடுவிலும் அவர் கடைசியாக சொல்லுகிறார்: எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சோதனைகளிலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நம்மை நினைத்து பார்ப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தின் நடுவில் நாம் நடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்கார் 119 சங்கீதம் 49-50 வசனங்களில் சொல்லும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி, நமக்கு விரோதமாய் வழக்காடி, நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, நம்மை துன்பத்தின் பாதைகளிலே தொடர்ந்து தள்ள நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரர் 35ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை துன்பப்படுத்துகளோடு கர்த்தர் நீர் எதிர்த்து நின்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களை தப்புவிப்பதற்கு நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் சரி, உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும் சரி, வேதனைகள் நடுவில் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் நடுவில் இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதைகளின் நடுவில் இருந்தாலும் சரி, கலக்கத்தின் நடுவில் இருந்தாலும் சரி, நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்களின் நடுவில் நாம் இருந்தாலும் சரி, நாம் அப்படி இந்த நடுவில் என்று நாம் பேசப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் நான். ஹல்லேலூயா. உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், தைரியப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே பலனடைவோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. பிதாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா, புதிய மாதங்கள் பிறந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு புதிய வழிகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய பிரச்சனைகள் எங்களை தொடராதபடி காத்துக்கொள்ளும். அண்டர் வேண்டிய சுகத்தையும் பலனை கட்டளையிடும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்காக ஜெபம் பண்றோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஸ்கூல் தொடங்குகிறது. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து சுகமாய் போய் சுகமாய் கடந்து வருவதற்கு கிருபை பாராட்டும். இந்த நாளுடைய ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் தனித்துணியாய் பேர்பெறாய் ஆசீர்வதித்து நீர் காப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாய் கர்த்தர் அவிதமாய் செய்வீராக. எங்களையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருமண நாள் காண்கிற மக்களையும் ஆசீர்வதியும். போக்கில் வரத்தினுடைய பாதுகாப்பு இருப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.